ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இதுக்கு அப்புறமா நான் வந்து லாங் வீடியோஸ் வந்து ஜாஸ்தி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டேன். என்னோட ஒன் ஆஃப் மை க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க, நீங்கள் ஏன் உங்கள் அம்மாவை ப்ராங்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் இது வரைக்கும் என்னோட என்டையர் லைஃப்பில் நான் ப்ராங்க்னு ஒரு விஷயத்த நான் பண்ணதே கிடையாது. பிகாஸ் அவங்க வந்து அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்கன்னா என்னடா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் சரி பண்ணி பார்ப்போம், அவங்களோட ஃபன் ரியாக்ஷன்ஸ் நானும் பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஒரு ப்ராங்க் வீடியோ தான். அது வந்து என்ன ப்ராங்க் வீடியோனா டேட்டோ ப்ராங்க் வீடியோ. ஆமாம். ஸோ எங்கள் அம்மாவுக்கு வந்து என்ன வேணாலும் நீ பண்ணிக்கோ, ஆனால் டேட்டோ போடக்கூடாது. டேட்டோ மட்டும் எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு இஷ்டமே இல்லாத ஒரு விஷயம். ஸோ அதை நான் இன்னைக்கு பண்ண போகிறேன். நீ போய் குத்துறதெல்லாம் கிடையாது, குத்துல கொலை பண்ணிடுவாங்க, அது இல்லை. ஸ்டிக்கர் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது வந்து இந்த இடத்துல வந்து பேஸ் பண்ணி அவங்களோட ரியாக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க போறேன். இன்னைக்கும் இப்படியே கொலை பண்ண போறாங்க கைஸ். சரி பார்ப்போம். ஸ்டிக்கர் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை போய் ஒட்டிட்டு வந்துட்டு அப்புறமா போயிட்டு கூப்பிட்டு காட்டுவோம் அப்படின்னு இழுத்து கட்ட போது. சரி அப்படியே பாருங்க என்ன நடக்குதுன்னு. ஓகே, ஸ்டிக்கர் இங்கதான் இருக்கு. ஸ்டிக்கர் எடுப்போம் ஃபர்ஸ்ட். இதுதான் மூணு பிடிச்சிருக்காங்க. மூணுல போடுவோம், எதனா ஒண்ணு ஓட்டுவோம். இதுக்கப்புறமா இது மேல வந்து தண்ணி வச்சு எடுத்து இது பண்றதுதான். சொம்புலயே எடுத்து வச்சிட்டேன். பைப் கிட்டாங்க, எங்க அம்மா இருக்காங்க, செப்பல் அடிப்பாங்க. அதனால இங்கே உஷாரா எடுத்துட்டு வந்துட்டேன். வருதா என்னன்னு தெரியல, பட் பாப்பேன். வராதுன்னு நான் நினைக்கிறேன். சி 1 2 3 சூப்பரா இருக்கு guys. சூப்பரா இருக்கு. இன்னும் 2 ஸ்டிக்கர் இருக்கு. இந்த கையிலயும் ஒட்டிப்பேன், இங்கேயும் ஒட்டிப்பேன். சரி கைஸ், நான் போயிட்டு ஐடி வாங்கிட்டு வரேன். என்ன ரியாக்ஷன் பார்ப்போம். என்னவா பண்ணிட்டு இருக்க? பச்சை மிளகாவா? அம்மா இங்க கொஞ்சம் வாங்க, ஒரு விஷயம் உங்ககிட்ட ஒண்ணு காட்டணும். சொல்லு. நான் டேட்டோ போட்டிருக்கேன். எங்க டேட்டோ போட்டேன்? நீ பாக்கல. எங்க போட்ட? சொல்லு சொல்லு, எங்க போட்ட? பெரிய டேட்டோ போட்டிருக்கேன். அம்மா இது ஃபேஷன்மா. இங்க பாரு, இங்க பாரு, பாம்பு வீடு. இது மண்டை கொஞ்சம் அவரு தூங்கிட்டாரு அது போடும்போது. இதெல்லாம் வேண்டாம்மா, எடுத்துருமா. ஐயோ நீ சொல்ற 15,000. 15,000 ஒரு மாசம் சோறு தப்புறதுக்கு இல்லாம 15,000 லேட்டா அவனுக்கு. அம்மா சரி இப்ப என்ன நல்லா இருக்கா? என்ன அழிக்கல முடியாது, அழிச்ச 30,000 கேட்பாங்க இதுல. அம்மா நல்லா இருக்குமா? ஸ்டைலா இருக்கும். ஸ்டைலா இருக்கும். இப்படி சொந்த விட்டு அம்மா கட்டி கொடுத்து சொல்லி தரேங்களா?
இப்படி கத்திரி வச்சுட்டு சரி சொல்லு சரி சொல்றேன். சரி சும்மா சொன்னேன். இது 10 ரூபா ஸ்டிக்கர் இது. மா ஸ்டிக்கர்மா டேட்டர்லமா டாட்டா இல்லமா ஸ்டிக்கர்மா வந்துருமா இங்க பாரு வருது பாரு. இல்ல வரும். அது வந்து 1 வருஷம் கேரண்டி கொடுத்துருக்காங்க. கேட்காம உள்ளாம ஒண்ணும் சேருது கேட்காம உள்ளாம என்ன பழக்கம்? அம்மா உண்மையா ஸ்டிக்கர்மா இது. இரு நான் எடுத்துட்டு வரேன் நீ போ. கொன்னுடுவாங்க இருங்க. அப்ப ஸ்டிக்கர் போயிட்டு நம்மள கைஸ் நான் வந்து அது பூ அம்மா முழுக்காம எடுத்துட்டு வந்தேன் பாரு. ஸ்டிக்கர்மா இது. நீ வேணா வந்து பாரு. இதோ பாம்பிந்தியானப்பா. எஸ் நாகினி. இங்க பாரு ஸ்டிக்கர். இது வந்து தண்ணியில வச்சு இப்படி ஒட்டினா அது ஒட்டிக்கும். பாத்தியா நான் போய் சொல்லலாமா? நானும் പറഞ്ഞത് தெரியல. സത്യാണ് പറഞ്ഞത്. എന്താ പറയാ? சத்தியான പറഞ്ഞത്. ഈ പാമ്പിന് സ്റ്റിക്കർ വേണ്ട. சரி ഇതിപ്പോ എടുക്കാൻ പറ്റുമോ? എടുക്കാം. എങ്ങനെ എടുക്കാം? അത് സ്റ്റിക്കർ ഇങ്ങനെ എടുത്ത് ചൊറിഞ്ഞാ വരുമോ? ചൊറിയട്ടെ? അയ്യോ ഇതൊക്കെ ഞാൻ മത്സരിയാട്ടോ. சரி பாத்து சரி சரி டாடாமா. சரி എന്നെ ഞാൻ ദുബായിക്കാ പോണത്. ടാറ്റ. ഇങ്ങനെ ആവശ്യമില്ലാത്ത പണികളൊന്നും ചെയ്യാൻ പറ്റില്ല കേട്ടോ. சரி ഇനി എന്ത് ചെയ്താലും എന്നെ കൂടെ ചോദിച്ചിട്ട് വേണം നീ ചെയ്യാൻ. മനസ്സിലായോ? മനസ്സിലായി. அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? தேவையில்லாத வேலையை நீ பண்ணக்கூடாது என்னை கேட்காம அப்படின்ட்டு. நான் சொல்லல எங்க அம்மாக்கு தேட்டர்னு சுத்தமா பிடிக்காது கைஸ். என் ஃப்ரெண்டு பேச்சு கேட்டு நான் பண்ணி அடி வந்தது மிச்சம். பட் எனிவே இட்ஸ் ஓகே. இது ஆக்சுவலி மீஷோல தான் வாங்குறேன் நான். நல்லா இருக்கு கைஸ். ஆக்சுவலி நல்லா இருக்கு. பாப்போம். நெக்ஸ்ட் வந்து இந்த கார சிப்ஸ் இருக்குல்ல, இது ஒரு ஜோலா சிப்ஸா, அந்த சிப்ஸ் சாப்பிட போறேன் நானு. அதோட சேலஞ்சா நான் பண்ண போறேன். ஏன்னா நான் காரம் சுத்தமா சாப்பிடவே மாட்டேன். பட் அது நான் பண்ணணும்ட்டு ஒரு ஆசை. ஸோ அதனாலதான். ஸோ நெக்ஸ்ட் விளாக்ல நான் பாக்குறேன். இப்ப அடி செம்மையா வெளுத்து வாங்கியிருக்காங்க. உண்மையாவே அடி ஒரு அடி இடி மாதிரி இருந்தது. நான் போயிட்டு எங்க அம்மாவை போய் சமாதானப்படுத்திட்டு இந்த விளாக் நான் அப்படியே முடிக்கிறேன். நெக்ஸ்ட் விளாக்ல பாக்குறேன். ஓகே பை.